அன்பான நண்பர்களே, சுவாச நாடியுடைய முதல் வகுப்பு, முதல் பயிற்சி நமது மூச்சு எப்படி இயங்குகிறது என்று பயிற்சி எடுக்கணும். இந்த வாசியோகம், சரயோகம், சுவாச யோகம், கலை என்ற சிவயோக மார்க்கம் என்ற மகா ரகசியம். ஜோதிடம் என்பது மூச்சிலே இயங்குகிறது, கிரகங்கள் மூச்சிலே இயங்குகின்றன, அகில பிரம்மாண்டமும் இதுக்குள்ளே தான் அடக்கம். பார்க்கின்ற, கேட்கின்ற, அறிகின்ற, நுகர்கின்ற அத்தனை இதுக்குள்ளே இருக்குது. அப்போ குடும்பமாகட்டும், நானாகட்டும், நீங்களாகட்டும், பயணமாகட்டும், வீடாகட்டும், வாகனமாகட்டும், குழந்தை பாக்கியமாகட்டும், கடனாகட்டும், ரோகமாகட்டும், நண்பர்களாகட்டும், மனைவி மக்களாகட்டும், பார்ட்னர்ஷிப்பாகட்டும், எட்டு நஷ்டமாகட்டும், கஷ்டமாகட்டும், அத்தனை பாக்கியங்கள், சந்தம், சொந்த பந்த அத்தனை விஷயங்கள், கர்ம வினைகள், பாக்கியஸ்தானம், தர்மம், கர்மம் எல்லாம், நஷ்டம், பயணம் எல்லாமே இதுக்குள்ளே மூச்சு இயங்குவதால் மட்டுமே அதை அறிய முடியுமே ஒழிய மூச்சு அடங்கிவிட்டால் பயணம் டெட். பிராணன் இல்லை என்றால் பிணம் என்று பெயர். பிராணன் இருக்கும் பொழுது தான் என் பேர் காந்தி, எல்லாத்துக்கும் பேர். அப்போ அது பிராணனுக்கு தான் மதிப்பு. இறந்ததுக்கப்புறம் உடலெல்லாம் வீங்க வச்சுட்டு ஒருத்தன் போகிறான்ல, அவன் யார்? அவன்தான் பிராணன். அந்த பிராணனை பற்றி முழுமையாக அறிவதுதான் சுவாச கலை. அதை முதல் எக்ஸசைஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, காலை எழுந்திரிச்சு காலை கடனை முடிச்சிடணும். காலை கடனை முடிச்சதுக்கப்புறம் காதெல்லாம் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட் எடுத்தோடனே எக்ஸசைஸ் என்ன பண்ணுறேன், காலை கடனை முடிச்சுட்டு உட்காந்துக்கிறேன். ரிலாக்ஸாக பெஞ்சில் உட்காந்துக்கலாம், கீழே பெட்டில் உட்காந்துக்கலாம். ரிலாக்ஸாக வந்து நேராக நிமிர்ந்து உட்காந்துட்டு என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு கண்ணை நல்லா கண்ணை வந்து என்ன பண்ணலாம், இப்படி என்ன பண்ணணும், இப்படி பண்ணலாம். கண்ணெல்லாம் க்ளீன் பண்ணலாம். இல்லை நல்லா வாட்டர் குளிர்ந்தண்ணி எடுத்து கண்ணில் என்ன பண்ணிக்கணும். கண் வந்து வெளியிலேருந்து தான் எனர்ஜி எடுக்கும், உள்ளிலேருந்து இல்லை. அப்போ வெளியில் நல்லா கண்ணை நல்லா திறந்து பார்க்கணும். போய் வந்து கோயிலில் போனால் நல்லா திறந்து சிலைகளை பார்க்கணும். இயற்கை முறைகளை திறந்து பார்க்கணும். பச்சை வெயில், இயற்கை எல்லாமே திறந்து கண்ணை நல்லா விழித்து பார்த்தாலே எல்லா எனர்ஜியும் கண்ணுக்கு கிடச்சிரும். கண் எக்ஸசைஸுக்கு நல்லா மசாஜ் பண்ணாலே கண் நல்லா தெரிய ஆரம்பிச்சிரும். கண்ணை கழுவணும். அடுத்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு மேலே இருக்கிற இந்த புருவத்தில் இப்படி வச்சுக்கிறேன் பாருங்க, இங்கே வச்சுக்கிறேன். இந்த டெம்பிள் இந்த இடத்துல கட்டை விரலை வச்சுட்டு பாருங்க, ஹோட்டலில் வலிக்கிற மாதிரி ஆள்காட்டி விரலை என்ன பண்ணி இப்படி வச்சுட்டு மேலே வலிக்கிறேன் ஒரு 5 தடவை 6 தடவை. இது என்ன பண்ணும் அப்படின்னா, உள்மூச்சு வெளிமூச்சை பேலன்ஸ் பண்ணும். இழுக்கிறதையும் விடுறதையும் எங்கேயும் பிளாக் பண்ணாமல், தலைவலியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் சரி, இப்படி பண்ணும்போது சரியா. ஃபஸ்ட்டு இதை பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு காதை, ரைட் சைடு ஹேண்டை வச்சு இப்படி என்ன பண்ணுறேன். ஏன்னா காதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. காதை வந்து திருவினாலே 1008 லெஃப்ட் பிரெயின், இந்த பிரெயின் ஆக்டிவேட் ஆயிரும். இதை இப்படி பண்ணுறேன். அதே மாதிரி இந்த காதை என்ன பண்ணுறேன், மசாஜ் நல்லா பண்ணுறேன். ஒரு சின்ன ஒரு ஸ்பூனில் ஆயில் எடுத்து கூட குளிக்கும்போது பண்ணலாம். காலையில் எக்ஸசைஸ் பண்ணும்போதும் இல்லை, சும்மா பண்ணிவிட்டு குளிக்கும்போது கொஞ்சம் ஆயில் எடுத்து மசாஜ் 2 என்ன பண்ணலாம், வாரத்துக்கு 2 தடவை மசாஜ் பண்ணலாம். இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறனால ஃபஸ்ட் எக்ஸசைஸில் சும்மா சாதாரணமாக பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இதை பண்ணிட்டேன். அடுத்து கழுத்து எக்ஸசைஸு ஹோல்டு பண்ணிட்டு கடவாய் கட்டிட்டு கழுத்து பச்சு ஒரு 5 தடவை பண்ணால் போதும். மூச்சு என்ன பண்ணுறேன், மூச்சை வெளியே விட்டுட்டு கீழே இருக்கிறேன். இப்படி பண்ணுறேன். லெஃப்ட் சைடு என்ன பண்ணேன், 1 இப்படி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கழுத்து எக்ஸசைஸ் ரிலாக்ஸ் பண்ணோன்னே கொஞ்சம் ஓப்பன் ஆகிக்குது. அடுத்து அவன் ஷோல்டருக்கு எக்ஸசைஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போயே மூச்சு போகிறது தெரியுது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஆடியோவில், சிவோன்னு உள்ளே போகுது, ஹம்முன்னு வருது. இதை பற்றி ஆனதாக ஃபஸ்ட் எக்ஸசைஸ். நம்மளோட மூச்சை பற்றி தெரிஞ்சுக்கணும். மூச்சு எப்படி போகுது, சிவோன்னு போகுது பாருங்கள், ஹம்முன்னு வருது. அப்போ எப்படி வச்சுக்கிறேன், ஆதிமுத்ரா, கட்டவரலை மடக்கி குழந்தை எப்படி பிறக்கும்போது எப்படி உள்நோக்கி இருக்கும், உள்நோக்கி எனர்ஜி. இப்படி வச்சு கொஞ்ச நேரம் டிவி கூட பார்த்துட்டே இருக்கலாம், உள்நோக்கி எனர்ஜி. அப்போ என்ன பண்ணுறேன், நல்லா விரிச்சிட்டு முன்னாடி ஜஸ்டம் பண்ணி வச்சுட்டு கடவாய் கட்டிங்க, காற்று உள்ளே போகும். இப்படி இழுக்கூடாது, மூக்கில் தான் விடணும். கடவாய் கட்டிக்கிறேன். நல்லா இறுக்கி கடவாய் கட்டும்போது மூக்கு ஓப்பன் ஆயிரும்.
இது வந்து 5 ஒரு ரெஸ்ட்டு, மறுக்க 5 ஒரு ரெஸ்ட்டு, மறுக்க 5 வந்து ஜேசி. இந்த ஜாயிண்டெல்லாம் என்ன ஆகும், ஹார்ட் வந்து மேல் நோக்கி இயங்கும் பொழுது எனர்ஜி மேல் நோக்கி போகிறது இல்லை, புவியீர்ப்பு சக்தி ஆப்போசிட்டாக இயங்கும்போது நல்லா ஸ்மூத்தாக இது வழியாக என்ன ஆகுது, அப்போ இந்த இடம் பார்க்கும்போது முதுகுத்தண்டில் ஆக்டிவேட் ஆகிரும், மூச்சையும் அறிகிறோம். அப்போ முதல் எக்ஸசைஸு நம்மளுடைய மூச்சு எறிதல் எப்படி இயங்குது, சுகமான சுவாசம் கேள்விப்பட்டீங்க. சுக பிரணயாமம் என்பது ஒரு பலூன் எப்படி ஊதுனா அப்படியே பெருத்துட்டு போகுது, பெருத்துட்டு என்ன பண்ணுறோம், அதை அமுத்துனா என்ன ஆகுது, வெளியே வந்துடுது காற்று. அப்போ ஒரு அருவாள் கத்தியெல்லாம் ஒரு இடத்துல உலை வந்து பண்ணுறான், அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறான், ஒரு உலையில் முன்னாடி வந்து ஹீட் பண்ணி வைக்கும்போது இப்படி இழுப்பான், காற்றை இழுத்து இப்படி அமுத்துவாங்க, புளிவாங்க பார்த்திங்களா, இப்படி அமுத்துவாங்க. அமுத்தும் போது பார்த்திங்கன்னா அது வந்து பயங்கரமாக என்ன ஆகுது, அந்த கங்கு போய் அந்த காற்று போய் என்ன பண்ணும், அதனோட இதை இது பண்ணுது பார்த்திங்களா. அதே கான்செப்ட் தான் இது. வர்ற இடம் காற்று ஊதுற இடம் உள்ளே வந்து வயிறை எக்ஸ்பேண்ட் பண்ணும். இங்கே ஒரு லேயர் இருக்குது, இந்த லேயரை கீழே இறக்கும் பொழுது லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகும்போது கீழ் நோக்கிய வயிறு பொருள் இப்போது வயிற்றில் இருக்கிற எல்லா லார்ஜ் இன்டெஸ்டைன் ஸ்மால் இன்டெஸ்டைன் எல்லாமே சரி, அதுதான் சுகமான சுவாசம், அதுதான் சுவாசம். அந்த சுவாசம் என்பது நல்லா அதிகமாக நான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அழுத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கும். என்ன ஒன்று அதைத்தான் இப்படி பண்ணேன், எது ஈஸியாக இருக்கோ அதை பண்ணலாம். வயிற்றை உள்ளே அமுத்திடுறேன், வயிற்றை அப்படி புளியறேன், நிறைக்கிறேன், குடத்தை நிறைக்கிற மாதிரி பலூனை நிறைக்கிறேன், காற்று வெளியே வந்துடுது. அதை வீடியோ சவுண்டாக இருக்கும், மெதுவாக பண்ணும். போகும்போது என்ன ஆகுது, சிவோன்னு போகுது. ஹம்முங்கிறது பரமாத்மா, சம்முங்கிறது ஜீவாத்மா, சிவோங்கிறது ஜீவாத்மா, ஹம்முங்கிறது பரமாத்மா. அதான் ஹம்ச. ஹம் எப்படி கேட்குது பாரு, ஹம் ச ஹம். ஹம் என்னது, ஹங்கிறது ஹ என்றால் பரமாத்மா, ஷா என்றால் ஜீவாத்மா. இந்த இம் இருக்குது பாரு, ஹம் சம். அந்த ஹம் இணைக்கிறதுக்கு பேர் ஜீவனை இணைக்கின்ற, இதுதான் ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் இணைக்கின்றது ஹம் என்ற மந்திரம், மகா மந்திரம். இதை அறிஞ்சுக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு நாள் எக்ஸசைஸ்.